மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்கா தொழிற்பேட்டையில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் டாடா மோட்டார்ஸ் மற்றும் ஜாகுவார் லேண்ட் ரோவர் சொகுசு வாகனங்கள் உற்பத்தியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடக்கி வைக்கக்கூடிய நிலையில் இதற்கு முன்னதாக ரத்தன் டாடா சிலைக்கு அவர் மரியாதை செலுத்தியதை நாம் காட்சிகளாக பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்கா தொழிற்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் மற்றும் ஜாகுவார் லேண்ட் ரோவர் சொகுசு வாகனங்கள் உற்பத்தியை முதலமைச்சர் தொடக்கி வைத்திருப்பதை காட்சிகளாக பார்க்கிறோம். முன்னதாக ரத்தன் டாடா சிலைக்கு அவர் மரியாதை செலுத்தியிருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் துறையில் பார்த்து வருகிறோம். தரம், திறமை மற்றும் தேச கட்டுமானத்தில் டாடா மோட்டார்ஸ் JLR நிறுவனத்தின் உறுதியான அர்ப்பணிப்பை இது வெளிப்படுத்துகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தின் தொடக்கத்தை காண நாம் அனைவரும் இன்று ஒன்று கூடி உள்ளோம் என்பது பெருமைக்குரியதாகும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு டாடா மோட்டார்ஸ் JLR நிறுவனம் எப்படி செயல்பட போகிறது என்பது தொடர்பான தகவல்கள் தற்போது எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றன. ராணிப்பேட்டை அருகே 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்பட்ட டாடா நிறுவன கார் உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் குழுமம் 5 ஆண்டுகளில் ரூபாய் 900 கோடி முதலீட்டில் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் வாகன உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பது தொடர்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தமிழ்நாடு அரசோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதன்படி இந்த தொழிற்சாலையில் ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர் உள்ளிட்ட கார்களை உற்பத்தி செய்ய டாடா நிறுவனம் முடிவு செய்த நிலையில் இதன்படி இந்த தொழிற்சாலைக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே கட்டுமான பணிகள் முடிவுற்ற நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். ஆண்டுக்கு சுமார் 2 லட்சம் கார்கள் உற்பத்தி செய்யும் அளவு திறன் கொண்ட இந்த தொழிற்சாலையில் முதல் கட்டமாக ரேஞ்ச் ரோவர் மற்றும் எவர்கார் உள்ளிட்ட கார்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அடிக்கல் நாட்டப்பட்டு 16 மாதங்களில் இந்த தொழிற்சாலையை முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த தொழிற்சாலையை தற்போது முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் புதிய தொழிற்சாலைகளை நிறுவுவதிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு கூடுதலாக உற்பத்தி திறன் கொண்ட தொழிற்சாலையாக மாறுவதற்கு அவர்களுக்கான அனுமதியும் தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே அதன் அடிப்படையில் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் தொழிற்சாலை இல்லாத மாவட்டங்களே இல்லை என்று தமிழ்நாடு அரசில் உருவாக்கப்பட வேண்டிய தேவையின் அடிப்படையில் தமிழக அரசின் சார்பில் இதுவரை 3 முதலமைச்சர்கள் வெளிநாட்டு பயணமும், அது மட்டுமல்ல தமிழகத்தில் மட்டும் இதுவரை 5 பன்னாட்டு தொழில் முதலில் மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழகத்திற்கு பல்வேறு நிறுவனங்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து வசதிகள் சீராக கொடுப்பதிலும் தடையற்ற மின்சாரம் கொடுப்பதிலும் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக தொழிற்சாலைகளுடன் பேசி பல்வேறு நிறுவனங்களை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர்கள் ராணிப்பேட்டையில் புதிய தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட 16 மாதங்களுக்கு முன்னர் அடிக்கல் நாட்டப்பட்ட டாடா மோட்டார்ஸ் தொழிற்சாலையை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இந்த லட்சிய பயணத்தில் விசுவாசமும் விடாமுயற்சியும் இத்திட்டத்தில் பங்கேற்பவருக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தந்து அவர்களின் கனவை நனவாக்க வழிவகுக்கிறது. பல்வேறு திறன் தேர்வுகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களில் 80% மேற்பட்டோர் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்தவர். வல்லுநர்கள் அனைவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு டாடா மோட்டார்ஸ் குஜராத் ஆலையில் தொழிற்பயிற்சி, பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி அமைப்பு தொடர்பான பயிற்சி, புனேவில் உள்ள JLR வாகன உற்பத்தி ஆலையில்
வேலைக்கான பயிற்சியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. பயிற்சியை முடித்த பிறகு பயிற்சியாளர்கள் தமிழ்நாடு திரும்பியிருக்கிறார்கள். இப்போது அவர்கள் பணப்பாக்கம் புதிய ஆலையில் பணியாற்றும் வகையில் திறமையான நிபுணர்களாக உருவாகியுள்ளனர். நம்பிக்கை, உழைப்பு மற்றும் நல் வழிகாட்டுதலால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பயிற்சி பெற்ற இளைஞர்களும் இளம் பெண்களும் லக்ஷயா திட்டத்தின் பெருமை மிக்க தூதர்களாக இருக்கிறார்கள். உலக தரம் வாய்ந்த கார்களை உற்பத்தி செய்ய தயாராக இருக்கும் இந்த மாணவர்கள் மாநிலம் முழுவதும் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.